ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களை பார்க்குறேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோடு வந்திருக்கேன். அதுவும் ஸ்வீட் டிஷ். அதானது இந்த சீசனோட ஸ்பெஷல். ஏப்ரலோடு நம்ம ஃபெஸ்டிவல் வருது, விஷு. ஓகே, அப்போ நம்ம மார்க்கெட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அதுவும் கூட ஜாக் ஃப்ரூட் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். அதுவும் ஸ்பெஷலி மார்ச் எண்டிங் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே 26க்கு. அப்போது இது வந்து ஸ்பெஷல் பர்த்டே, என்னோடய ஹஸ்பண்டோட 50th பர்த்டே இருந்து. ஸோ அன்றைக்கி நான் ஜாக் ஃப்ரூட் பாயசம் பண்ணலாம், சக்கா பாயசம் சொல்லிட்டு பிளான் பண்ணினேன். வீட்டில் தான் ஸ்வீட் பண்ணுவோம்ல, அதனால். ஸோ அதே மாதிரி எனக்கு கிடைக்கும் ஜது மார்க்கெட்டில் போனப்போ. ஸோ அதை வச்சு அவங்க பர்த்டே அன்றைக்கி நான் சக்கா பாயசம் பண்ணினேன். அதை நான் உங்களுக்கு பண்ணுறத யூடியூப்பில் ஷேர் பண்ணலான்னு பிளான் பண்ணினேன். ஸோ நான் என்னோடய டைப்பில் எப்படி பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, பண்ண போகிறோம் சக்கா பாயசம். சக்கா பாயசம்க்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ண போகிறோம். நெய், சக்கை 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் சக்கை மார்க்கெட்டில் வருது. அப்புறம் இது தேங்காய் பால். இது வந்து ஃபர்ஸ்ட்டு பால், இது செகண்ட் பால். 2 பால் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா துருவிட்டு அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னும் காஜு பாயசில் வறுத்து கொட்டுறதுக்காக. ஓகே, கிஸ்மிஸ் வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 2 எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சக்கைக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் 350 கிராம் 400 கிராம் வெல்லம் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி மதுரம் வேண்டாட்டா நான் இன்றைக்கி 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தவிர இது போடலாம், ஜீரா பொடி உங்களுக்கு வேணும்னா பொடிச்சு போடலாம். ராய் ஜிஞ்சர் ஸ்பூன் வந்து சுக்கு பொடி யூஸ் பண்ணலாம். ஜீரம் பொடிச்சு அதுவும் கூட போடுவோம். சிலவங்க அதெல்லாம் போடு சால்ட் யூஸ் பண்ணுவாங்க, அது ஆப்ஷன். இது 3 ஆப்ஷன். இது 3 நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, பின்ன தேங்காய் குட்டி குட்டியாக பல்லாக நறுக்கி ரொம்ப சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அது நெய்யில் வறுத்து அதுவும் போடுவாங்க. பட் எங்களுக்கு அது பிடிக்காது. கோகோனட் வறுத்து பாயச கடலை அது வேணும்னா போட்டுக்கலாம். பிடிச்சவங்க அது கட் பண்ணி போட்டுக்கலாம். அது இப்போ அதை நம்ம பாயசம் எப்படி வைக்க போகிறோம் அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் டார்க் வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிவப்பு வெல்லம், ரொம்ப வெள்ளையாக வெல்லம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கலர் பாயசத்தோட கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நீங்கள் டார்க் யூஸ் பண்ணுங்க, அது மாதிரி இருக்கும் கலர். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கடை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு பேன் நான்ஸ்டிக் கடையாக்குங்க. இது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட இரும்பு கடையோ எண்டலம் கடை என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, நார்மல் தான், உப்புமாலாம் பண்ணலாம். அந்த மாதிரி கடை இதுவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. என்னென்ன உருளி கேரளாவில் கிடைக்கும், பெரிஷு சின்ன மீடியம் சைஸும் கிடைக்கும். அதுதான் பாயசத்துக்கு பெஸ்ட்டு. அங்கெல்லாம் அது மாதிரி இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உருளி கேரளாவில் தான் நிறைய டைப்ஸில் கிடைக்கும். இங்கே சின்னதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அது எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பாயசம் அடியில் பிடிக்காது. எந்த டைப் ஆஃப் கேரளா பாயசம் வேணாலும் உங்களுக்கு வைக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் நெய், ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அந்த சக்கை அரைச்சி வச்சுருக்கோன்னு அதை நல்லா போட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணணும், வறக்கணும். சக்கை வரட்டியானாலும் நெய்யில் நல்லா இது பண்ணணும். அது மாதிரி இது ஓகே, அதுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். இது நெய் ஜாஸ்தி யூஸ் ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் அரைச்சி வச்சுட்டேன். 1/2 கிலோ சக்கை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம நெய்யில் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வரட்டி எடுக்கணும். ஓகே, நான் எடுத்துட்டுருக்கேன் 1/2 கிலோ வெல்லம். கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப என்ன சக்கையோட ஸ்வீட் இருக்குது, வெல்லமும் சேர்ந்து ஓவர் ஸ்வீட் ஆகணும். அதனால கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இந்த மாதிரி
ஓவர் ஆட் பண்ணினா ஓவர் ஸ்வீட் ஆகிடும். ஸோ பாருங்கள், நம்ம சக்கையில் வெல்லம் விட்டுருந்தேன் மெல்ட் பண்ணி. அது கொஞ்சம் ஒரு 5-6 மினிட்ஸ் ஆயாச்சு. நல்லா வளக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. கொஞ்சம் திக்கானா நம்ம தேங்காய் பால் விட முடியும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா பாயில் பண்ண வைக்கணும் வெல்லம் விட்டதுக்கு. இப்படி திக்காக வந்திருக்கு. நல்ல திக்னஸ் வந்தது. குறுகி எத்தனை இதாகிடுச்சு, ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. நல்லா திக்காகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த இதில் இந்த டைம் நம்ம கோகோனட் மில்க் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் பால் தான் ஆட் பண்ண போகிறோம், செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட். இதை ஆட் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு இது நல்லா திளைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் பால் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பட் இந்த பால் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கலக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் செகண்ட் எக்ஸ்ட்ராக்ட். நான் இன்றைக்கி 2 தேங்காய், பெரிய தேங்காய், பிக் சைஸ் தேங்காயோட 2 தேங்காயோட பால் யூஸ் பண்ணியிருக்கேன். மினிமம் அது வேணும். நீங்கள் 3 தேங்காய் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கலர். சைடில் நம்ம காஜு கிஸ்மிஸ் வறுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் நமக்கு ஆட் பண்ண முடியும் பாயசத்தில். ஒரு 2-3 ஸ்பூன் இந்த நெய்யில் கிஸ்மிஸ் காஜு போட்டுக்கலாம். சாரி, நம்ம மனுக்கா அதில் ஆட் பண்ணியாச்சு. ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். இன்னும் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப டார்க்காக இதாகிடும். இன்னொரு லைட் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இனிமேல் நம்ம அதை இதில் ஆட் பண்ணலாம். எனக்கு நல்லா பாத்திரத்தில் இருந்தால் அந்த கொஞ்சம் கூட ஜாஸ்தி ரெட் ஆகிடும், கரிஞ்சு போயிடும். அதனால் நான் இதை பிளேட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். வாவ், சக்கையோட ஸ்மெல் மஸ்தாக வருது. நல்ல ஸ்மெல் வருது. ஓகே, இதுலேருந்தே தெரியறது டேஸ்ட் நல்லா இருக்கும்னு. 2 பால் திளைச்சாச்சு. இனி லாஸ்ட் 1 பால் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வைக்கணும் திளைக்க. ரொம்ப திளைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சு காஜு கிஸ்மிஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பாயசம் will be ரெடி. இதுக்கு தான் நம்ம வெல்லம் ஜாஸ்தி எடுக்கிறோம். என்னத்தினாலனா தேங்காய் பாலோட இதுனால கொஞ்சம் மதுரம் கம்மியாக சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெல்லம் எடுத்தோம்னா பேலன்ஸ் ஆகிடும். பாலும் அதுமா நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகத்தான் எல்லோரும் வெல்லம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி கம்மியாக வேணும் மதுரம்னு நினச்சா நீங்கள் 300-350 கிராம் எடுத்தால் போகிறோம். இதில் ஏலக்காய் போட போகிறோம் ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம ஏதாவது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப திளைக்க வேண்டாம். 2 மினிட்ஸ் நல்லா திளைச்சாச்சு. 1 பால் விட்டதுக்கப்புறம் ஜாஸ்தி திளைக்கக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் திளைச்சாச்சு. இதை ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம சக்கை பிரதமன் இஸ் ரெடி. பாருங்கள், இது நல்லா திக்காகிடும். கொஞ்சம் நெஞ்சால் ஒரு 15-20 மினிட்ஸில் பாயசம் நல்லா திக்காகிட்டு உங்களுக்கு ஸ்பூனால் கூட நீங்கள் சாப்பிட முடியும். அந்த மாதிரி திக்னஸ் வந்துடும். ஓகே, ஸோ அவர் சக்கை பிரதமன் இஸ் ரெடி. ஜாக் ஃப்ரூட் பாயசம் இஸ் ரெடி. உங்களுக்கு வேணால் தேங்காய் நீங்கள் பல்லா குட்டியாக நறுக்கிட்டு அதையும் வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் நான் அது யூஸ் பண்ணலை. ஸோ ஒன்லி மனுக்கா அண்ட் எல்லாமே கிஸ்மிஸ் காஜு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. டார்க் கலராக வந்திருக்கு. பாயசம் இந்த கலர் தான் இருக்கணும். சக்கை பாயசம் அதே மாதிரி வந்துருக்கு.
பாருங்கள். ஸோ அவர் ஜாக் ஃப்ரூட் பாயசம் அதனால் சக்கை பாயசம் இஸ் ரெடி. பாருங்கள் பவுலில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. இதை ஆக்சுவலி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் ட்ரை பண்ணால் நான் ரொம்பவே நல்லா இருக்குது என்னோட டேஸ்ட்டு. ஓகே, எப்படி சக்கை பாயசம் இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக சக்கை கிடச்சிது, அதனால் எனக்கு பாயசமேட்டு பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணினேன். வெள்ளம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தால் இந்த மாதிரி கலர் வரும், லைட்டாக இருந்தால் வெள்ளையாக இருக்கும் பாயசம். ஸோ இந்த மாதிரி போடுங்க. அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன், காஜு, மனுக்கா, தேங்காய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுவும் வறுத்து கொட்டணும் இதில். ஆக்சுவலி எங்களுக்கு வேண்டாம் தேங்காய், அதனால நான் போடலை. பின்ன ஏலக்காயோட ஃப்ளேவர் மஸ்தாக இருக்குது. அது ஸ்மெல்லு இது பண்ணி தூக்கிறது அந்த ஸ்மெல்லு ஏலக்காயோட. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். இது சக்கை வரட்டியால் உங்களால் பண்ண முடியும். சக்கை வரட்டி வாங்கி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதாலே நீங்கள் சக்கை பாயசம் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் பாக்கியெல்லாம் சேம் தான், பண்ணுற விதம் எல்லாம் சேம் தான். ஒன்லி சக்கை வரட்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போது விஷு வரதுனால நான் ஃப்ரெஷ் சக்கை கிடச்சதுனால அதிலே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணினேன். ஓகே, ஸோ அதை நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு. என்னோடய டைப்பில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, அப்போ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.